அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் அஞ்சு வண்ணம் தெரு, தோப்பில் முகமது மீரான் எழுதிய நூல். ஆ, இந்த எழுத்து, இந்த களமும் எனக்கு முற்றிலும் ஆ, புதிய ஒன்று. இது இஸ்லாமிய வாழ்வியலை ஆ, எடுத்துக்காட்டும் எழுத்தா இருக்கு. இந்த க முறையும், இந்த வாழ்வியலும் எனக்கு முற்றிலும் புதியதுன்னு ஏன் சொல்றேன்னா, இத நான் பார்த்ததே இல்ல. இந்த இந்த பழக்கவழக்கங்களும் சரி, இதில இருக்கிற பேச்சும் சரி, எழுத்து முறைகளும் சரி, இந்த வாழ்வியல்ல இவங்க பயன்படுத்துகிற சொற்களும் சரி, எல்லாமே புதியது எனக்கு. ஆ இத வாசிச்சு முடிக்கும்போது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது. காரணம், இதில நம்ம கூடயே இத்தனை காலம் வாழ்ந்தவர்களின் ஒரு ம் முறைகள் பூரா நமக்கு இப்ப தான் புதுசா தெரியுது அப்படின்னு. என்ன காரணம்னா, எங்க பகுதியில இருக்கிற நம்ம கூட வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அவருடைய வாழ்க்கை முறை எங்கள மாரியே தான் இருக்கும். இந்த மாரி வேறுபாடு எதுவும் பார்த்ததில்ல. இதில இவங்களுக்குன்னு இந்த ஒரு தெரு, அந்த தெருக்குள்ள இருக்கிறது, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. குறிப்பா புழங்குகின்ற சொற்கள் பெருமளவில் அரபி கலந்த சொற்கள பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நூல் எப்படி தொடங்குதுன்னா, 5 வண்ணம் தெரு. இந்த தெருவுல ஒரு புது வீடு. அந்த வீட்ட ஒருத்தர் புதுசா வாங்கிட்டு குடி வந்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்ல இருக்கிற ஒரு பக்கீர் பாவா அப்படின்றவரு உட்கார்ந்திருக்காரு, ஒரு பெரியவரு. அவர்ட்ட இவர் போய் கேட்குறார். "ஆ இது என்ன இந்த தெரு? 5 வண்ணம் தெரு. அடக்கம் செய்யப்பட்ட தாய்னா யாரு?" அப்படின்னு கேட்குறாரு. அடக்கம் செய்யப்பட்ட தாய். இதுதான் இந்த கதையின் முதல் முத அந்த முத தொடங்கும்போதே எப்படி இருக்குன்னா, ஆதி தெருவின் கிஸ்ஸா. கிஸ்ஸானா என்னன்னா கதை. இப்படியாகத்தான் இந்த இது தொடங்குது. இந்த சொற்கள் எல்லாமே புதியது. அவர் போய் கேட்குறாரு. கேட்டதும் அவர் உங்களுக்கு தெரியாதா? அப்படின்ட்டு சொல்றாரு. மலையாளத்து ராஜா, இது தோப்பில் அந்த ஊரு கீழ. தக்கலை அந்த நாகர்கோயில் அந்த பக்கம். அப்போ மலையாள ராஜா கட்டுப்பாட்டில இருந்த மலையாளத்து ராஜா நெசவு செய்கிறதுக்காக சோழர்கள், பாண்டியர்கள் நாட்டிலிருந்து 5 நெசவு குடும்பம் முஸ்லீம்களை கொண்டு குடி வைக்கிறார் அங்கே. ஒரு தெருவில் குடி வச்சு அவங்களுக்கு ஒரு வயல்லாம் கொடுத்து அதில் இருக்கிறத அவங்க சாப்பாட்டுக்கு அந்த தெருவில் குடி வைக்கிறார். அந்த குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பங்களின் மூத்தவர் ஒருத்தர். அவர் சிகப்பு மலைய தொப்பி வைப்பார். அதனால் அதனுடைய வாரிசுகள்லாம் அந்த தொப்பி வச்சுக்கிறாங்க. அப்படி அந்த செய்யப்பட்ட குடும்பங்களில் அவங்க வேலை நெசவு செய்கிறது. ஒரு தடவை மகாராஜா அந்த பக்கமாக வரும்போது இந்த அந்த வீட்டாளுகள்லாம் ராஜாவை பார்த்ததே இல்லைன்னு அவங்கவுங்க ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்க்குறாங்க. அப்போ அதில் ஒரு பெண் ஒரு பெண் ஹாஜரா, 8 ஆண் பிள்ளைகளோடு பிறந்த பெண் அது. அவங்க அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். ஒரு வேலி மறைவிலிருந்து பார்க்குறா ராஜா கோயிலுக்கு போகிறத. அவர் திரும்பி போய் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. ஒரு ஓலை வருது வீட்டுக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த பெண்ணை ஹாஜரா அந்த நீல தாவணி போட்ட பெண்ணை அரசர் கல்யாணம் பண்ண விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி ஓலை வந்துருச்சு. படித்ததும் அவங்க அப்பாவுக்கு பேரதிர்ச்சி. ஐயையோ! இது என்ன இப்படி ராஜா இப்படி கேட்டுட்டாரே அப்படின்னதும், அரசர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதானே, கண்டிப்பாக கொடுத்தாகணும், மறுக்க முடியாது. அப்போ என்னப்பா செய்யலான்னு தன் மகன்களையும் வச்சுக்கிட்டு திட்டமிடுறார். எப்பா இனிமேல் இங்கே இருந்தால் நம்ம வாழ முடியாது, மானத்தோடு வாழணும். அதனால் நீங்கள் எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேறி ஓடிடுங்க. நான் ஹாஜராவை கூப்பிட்டுக்கிட்டு வேறு பக்கம் வேறு ஒரு நாட்டுக்கு போயிடுறேன், தப்பிச்சு போயிடுவோம். நம்ம முஸ்லீமாக வாழணும். ஒரு காஃபி இருக்குது, முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி ஒரு களங்கம் ஏற்படக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லிடுறாரு. பசங்கள்லாம் போனதும் மகள் நம்ம தனியாக வீட்டில் வச்சுட்டு இருமா வந்துடுறேன்னு அப்பா மண்வெட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றார். திரும்பி வந்ததும் வாமா போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது, எங்கம்மா என்னப்பா என்ன எங்கே போகிறோம்னதும், ராஜாக்கள்லாம் ஆளாத தேசத்துக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். அப்படி ஒன்று இருக்காப்பா அப்படின்னு. இல்லைம்மா அப்படின்ட்டு, நீ ஒரு ஈமான் உள்ள இறை நம்பிக்கையுள்ள முஸ்லீமாக இருக்க விரும்புறியா, இல்லை காஃபிற்கு மனைவியாக விரும்புறியா அப்படிங்கிறார். அப்போ அந்த ஹாஜரான்ற பொண்ணு குரானை முழுமையாக படித்து மனப்பாடம் செய்து ஓதக்கூடிய பயபக்தியான ஒரு பெண்.
அப்போ அந்த பெண் சொல்கிறா, இல்லைப்பா நான் வந்து ஈமானுள்ள முஸ்லீமாக தான் இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா, அப்போ அந்த குழி வெட்டி வச்சிருக்கிறேன், உள்ளே போய் படுத்துக்கோ, நீ மூட போகிறேன் அப்படின்றார். அதாவது உயிரோட சமாதி பண்ணுறார். அந்த பெண்ணும் சரிப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறது. அப்போ அப்போ வந்து ஒரு இது எழுதியிருக்காங்க, அம்மா படுத்துட்டியாம்மா, கையை வந்து நெஞ்சில் கட்டிக்க தொழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிப்லாவை நோக்கி தலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தொழுகிறக்கு அந்த மேற்கு திசையை நோக்கி தலையை வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு, என்னம்மா சரின்னு சொல்லுமா, அப்பா மல்லாக்கு படுத்துருக்குறேன்ப்பா அப்படின்னது சரிம்மான்ட்டு மூடிடுறாரு. உயிரோட புதைச்சிடுறாரு, சமாதியார். இது ஒரு கதை. அந்த பெண் தான் அடக்கம் செய்யப்பட்ட தாய். அதை வச்சு அங்கே ஒரு பள்ளிவாசல் தர்கா, தைக்கா பள்ளின்னு ஒன்று பள்ளிவாசல் வருது. இதுக்கப்புறம் கதை, இது முதல் தெருவின் கிஸ்ஸான்னு இந்த கதை சொன்னதுக்கப்புறம் கதை இழுத்து போகிற வேகம், கண்டிப்பாக இந்த புத்தகம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அசதி வந்தால் வைப்பீங்களே தவிர முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டிய அளவுக்கு உங்களை இந்த இழுத்துட்டு போயிடும். அப்போது அதுலேருந்து கதை போகுது. அந்த அதுக்கப்புறம் அந்த தெருவில் மக்கள் வர்றாங்க, குடியிருக்கிறாங்க, பல தலைமுறைகளுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம். அப்போ அந்த பெண் வந்து ஒரு அந்த இதுக்கு காவல் தெய்வம் மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்ட தாயை சொல்லி சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. அந்த ஊரில் சில முக்கியமான கேரக்டர் மம்மூதம்மா, அப்புறம் ஒரு ஹஜரத்து, இப்படி ஒரு மோதினார், ரொம்ப முக்கியமான நல்லவர். இவங்களெல்லாம் வச்சு கதை பின்னப்பட்டு போகுது. கதையை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு வாசித்த பிறகு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போகுது இதில் என்னென்னா, தர்கா, பள்ளிவாசல், அடக்கம் செய்யப்பட்ட தாய், இப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை இந்த பக்கம் போகும்போது, சவுதியிலேருந்து வேலை பார்த்து வந்து அங்கே போயிட்டு வர்ற நபர்கள் மூலம் அடுத்த தௌஹீத், அந்த ஒரு மத நம்பிக்கையின்படி, அதாவது ஒரே புத்தகம், ஒரே இறைவன், வேறு எதையும் நம்பக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நம்பக்கூடாதுன்ற அவங்களுடைய கோட்பாடுபடி அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே சண்டை, சச்சரவு, முரண்கள், அப்புறம் பிரச்சனையாகி போலீஸ் வர்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இஸ்லாமிய மதத்திற்குள் உள்ள ஒரு உள் அரசியல்கள், அவர்களுக்குள்ளான பிளவுகள், சண்டைகள் எல்லாத்தையும் ஆசிரியர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப தைரியமாக குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அப்போ இது பூரா நடந்து முடிஞ்சு கதை எப்படி முடியுதுன்றது இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். கடைசியாக ஒரு கற்பனையான கனவு காட்சி ஒன்று எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரசித்தேன் நான். ஒரு குதிரையில் ஏறி 2 பேரும் போய்கிட்டே இருக்கும்போது குதிரை பறந்து மேலே போயிடும். ஒரு இடத்துல போய் ஒரு வெண்மணல் பிரதேசத்தில் நிற்கும். அப்போ இறங்கிட்டு அவர் கேட்பார், வாப்பா என்னது இது, அங்கே ஏதோ உருண்டையாக இருக்குது, அதான் நம்ம பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு காட்சியோட இந்த கதை முடியும். இந்த கதையில் நான் ரசித்தது என்னென்னா, ரசித்ததுன்றோட தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த குறிப்பாக அந்த தெற்கு பகுதியில் இருக்கிற மக்களின், இஸ்லாமிய மக்களின் வாழ்வியலே இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒன்றனால ரொம்ப வித்தியாசமாக, விறுவிறுப்பாக இருந்தது. இது ரொம்ப புதுமையாகவும் புதுசாகவும் தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த அவங்களுடைய வாழ்வியல். அதுக்கடுத்து அவர்களுடைய பேச்சில் இருக்கிற என்ன சொல்கிறது, சொற்கள் எல்லாமே பெரும்பாலும் அரபி சொற்கள் கலந்துருக்கு. இந்த இஸ்லாமிய வாழ்க்கையுள்ள அந்த மக்களுடைய சொற்கள். பித்னா அப்படின்னா புறம் பேசுதல், இப்போ பலா, முசீபத் கேடுகளும் தீங்குகளும், மஜ்லிஸ் சபை, ஜாஹில் அறிவிலி, அப்படின்னு நிறைய இந்த சொற்கள் வந்து அவங்க இந்தளவுக்கு ஜியாரத் பண்ணுறதுனா இறந்தவர்களுக்காக செய்யும் பிரார்த்தனை. இது எல்லாமே இதை படிக்கும்போது நான் அன்றாடம் அவர்களுடைய பேச்சே இப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு புதிய தகவல் தான். ஏன்னா நம்ம பகுதியில் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்லை. இது வந்து வேறொரு ஒரு வாழ்வியலை எனக்கு கண்முன் காட்டியது இந்த புத்தகம். 5 வண்ணம் தெருக்கு நான் முதல் கதை எப்படி தொடங்குன்னு சொல்லிட்டேன். இந்த கதை என்ன மாதிரி பயணப்பட்டு எப்படி முடியுதுன்றதை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து. தோப்பில் முகமது மீரானுடைய எழுத்து. நண்பர்களிடம் பேசும்போதும் சரி, இவருடைய எல்லா புத்தகங்களும் நான் வாங்கி வச்சுருக்கேன், வாசிச்சிருக்கேன். நான் அதிகமாக சிலாயித்து சொல்கிற ஒரு எழுத்துக்களில் இதுவும் ஒன்று. இன்று 5 வண்ணம் தெரு தோப்பில் முகமது மீரான் எழுதிய புத்தகத்தை பற்றி உங்களிடம் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.